இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறாரு. அவருடைய ஃபேமிலியை பார்க்கறதுக்காக அங்கே போறாரு. அங்கே ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோட அப்பா எல்லாருக்கும் பயங்கரமா ட்ரீட் வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுடைய தம்பியோட அந்த ட்ரிக், அதாவது பிசினஸ் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி கடையை நடத்திக்கிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்தில் அங்கே வந்து எல்லாருக்கும் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, ஃப்ரீயா எடுத்துக்கோங்க, கேக் எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஓகே ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வராரு. ஸோ நம்ம ஹீரோவை பார்க்கவும் மொத்த ஊருமே அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே சந்தோஷமாகறாங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோட அப்பால ரொம்ப சந்தோஷம். வாடா மகனே எப்பரா இருக்க, அப்புறம் ஜெயில அப்படி இருந்துச்சு அப்படி இப்படின்னு விசாரிச்சுட்டு சரி ஓகே வாங்க போலாம் அப்படின்றப்பதான் ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு என்ன பண்றான்னா அங்கதான் இருக்கான்ல அவன் வந்துட்டு மாமா நல்ல வேலை ரிட்டர்ன் வந்துட்ட எப்படியோ அப்படின்னு அவன் ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கான். ஆனா இது எல்லாத்தையும் பாக்குற ஹீரோயின் கேக்குறாங்க, ஆக்சுவலி அவன் எனக்கு தம்பி தானே, அவன் எதுக்கா இங்க இருக்கான், அதுவும் இல்லாம எப்படி சிரிச்சு பேசி பல சகஜமா பழகிக்கிட்டு இருக்கானே, இது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பழகுறத பார்த்தா இவன் நல்லவனா தான் இருக்கான், ஆனா எனக்கு என்னவோ டவுட்டா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க இல்ல அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லாம அப்படியே மறைக்கிறாங்க கொஞ்சமா. பட் என்ன காரணம் தெரியல. நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு தான் வராரு. அங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அவருக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹனி இங்க பாரு யார் வந்திருக்கா அப்படின்னு டக்குன்னு திருப்பி பார்த்தனே நல்ல வேலைடா நீ வந்துட்டா கடைசியா உனக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஒரு ஓடி போய் அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாரு. நல்ல வேலைமா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அதுவும் உங்க சாப்பாடை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு போது ஒன்னும் கவலைப்படாதடா நீ தான் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் சரியா போச்சு வா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. சோ அவங்க ஃபேமிலி எல்லாருமே கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அழுது சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கும்போது அதை நம்ம ஹீரோயின் அவங்க ஒளிஞ்சிருந்து அந்த பக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு என்னது இது இவனுக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோஸ்னா பிடிக்குது ஆனா அந்த பட்டர் மட்டும் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படியே பாக்குறாங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலி எனக்கு புரியல, இல்ல இவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவனோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க போல இருக்கே, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அப்படின்றப்ப அவங்க அப்படியே பாக்குறாங்க. இங்க பாருங்க நீங்க ஒரு உண்மையை சொல்லுங்க, ஆக்சுவலி சர்ஜரிக்கு அப்புறம் நீங்க யாரை உண்மையா லவ் பண்றீங்க சொல்லுங்க பாப்பா அப்படின்னு அவங்க அப்படியே யோசிக்கிறாங்க. ஏன் இப்படி கேட்கிற, இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இல்ல வேணா விடுங்க இது என்னுடைய ஜாப்புக்கு வந்து இதானது நான் அதை சொல்ல விரும்பல, ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களுடைய புத்திய நம்பாதீங்க, உங்களுடைய மனசை நம்புங்க, அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுடைய உண்மையான காதல் எதுங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்றாங்க. அப்படியா, ஆனா நான் வந்து உன்கிட்ட இவ்வளவுதான் பழகிருக்கேன் அப்படின்றப்ப ஆமா என் கூட நீங்க நல்லா தான் பழகுனீங்க, ஓ பரவாயில்லையே ஒரு பாஸா இருந்துட்டு ஒரு செக்ரட்டரி இவ்வளவு தூரம் நல்லா பழகிருக்கேன். இப்போ நம்ம ஹீரோயினி இங்க நம்ம ஹீரோவை பத்தி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா, அதே நேரத்துல இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இங்க நம்ம ஹீரோயினி வந்து ஆபரேஷன் பண்ணாங்கல்ல அங்க ஜெர்மனில காட்டுறாங்க. அங்க ஒரு தாத்தா வந்துட்டு அங்க இருக்கிற அந்த குப்பை தொட்டியை வந்து எரிச்சிருப்பாங்கல்ல, சோ அதை வந்து கிளீன் பண்ணலான்னு வர்றாப்ல. பட் அங்க வந்து பனியை கிளீன் பண்ண போகும்போது தான் கவனிக்கிறாங்க ஏதோ ஒரு கீச்சைன் மாதிரி இருக்கு, என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தா தான் தெரியுது அந்த டைரி. சோ எரியாம இருந்துச்சுல அந்த டைரியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. சோ கண்டுபிடிச்சனே அவர் வந்து இது ஃபாரின் லாங்குவேஜா இருக்கு யாரோட புக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த டைரியை கொண்டு போய் அங்க இருக்க ரிசப்ஷன்ல கொடுக்கும்போது அந்த பொண்ணுங்க வந்து என்னது இது அப்படின்றப்ப இல்ல இந்த மாதிரி வந்து தாத்தா தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு, பட் இது வந்து ஃபாரின் லாங்குவேஜ்ல இருக்கு நம்ம லாங்குவேஜ்ல இல்ல அப்படின்றப்ப அங்க இன்னொரு நர்ஸ் வருவாங்க. அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலி வந்துட்டு இந்த டைரி நான் பாத்துருக்கேன், இது மிஸ்டர் பேக்கியாரான்னு சொல்லி ஒருத்தர் வந்தார்ல அவர் ஒய்ஃபுக்கு சர்ஜரி சொல்லி உட்கார்ந்து இருந்தார்ல, போலீஸ் கூட அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவர் கையில தான் இந்த டைரியை வச்சிருந்தாரு, சோ அவர் அட்ரஸ்க்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்க அட்ரஸ்க்கு அனுப்புறாங்க. இப்போ இங்க ஒரு கூத்து நடக்க என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய அத்தை இருக்காங்கல்ல அவங்க வந்து நேரா இங்க தான் வருவாங்க கிராமத்துக்கு. என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஆளா பார்க்கணுங்கிறக்காக நம்ம பேக்கியாராவ காரணம் வச்சு வருவாங்க. வரும்போது அவங்க நம்மால என்ன பண்ணுவான் தம்பிக்கார ஹீரோயினோட தம்பி அங்க உட்காந்து ஜாலியா நானே ராஜா நானே மந்திரின்ற மாதிரி அழகா உட்காந்து ஜாலியா டீ சாப்பிட்டு பாப்பா அவங்க வரவும் கரெக்டா கார்ல இருந்து இறங்குறாங்கல்ல, அப்ப வந்து நம்மளுடைய அவருடைய ஆள் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரியா பயங்கர அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரி சைட் அடிச்சிட்டு பாரு. ஆனா இவன் என்ன பண்ணுவானா அத்தை இங்க என்னத்த பண்றீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு அப்படியே பாக்குறாங்க. இல்லடா பேக்கியாரா வந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டான்ல ஜெயில இருந்து, அதனால பார்த்துட்டு அப்படியே சில வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போலான்னு வந்தா இவர் என்ன பண்றாரு, ஹாய் பெம்சு என்ன பண்றீங்க எப்படி இருக்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசும்போது இவங்க வந்து இல்ல நான் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டென்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதாவது வந்து புதுசா வாஷிங் மிஷின் அது போக நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த கிராமத்துக்கு, அதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க நம்ம பெம்சுமியும் இவரையும் சேர்த்து வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்களா. அதாவது வந்து அந்த குண்டு பொண்ணு இருக்கும் அது சொல்ல ஆக்சுவலி அடுத்த ஜென்மம் ஒன்று இருந்தா நான் உங்களா தான் பிறக்கணும், அதாவது வந்துட்டு நல்ல பணக்கார வீட்டுல பிறந்து பாருங்க நீங்க வந்து எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா நினைச்ச நேரத்தில் நினைச்சவங்களுக்கு நினைச்ச கிஃப்ட்டை கொடுத்துட்டு ஜாலியா இருக்கீங்க, நானும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அப்புறமேல அவங்க ஆமா நீங்க வந்து 3 தடவை டைவர்ஸ் பண்ணிட்டீங்கல்ல கல்யாணம் ஆகி சூப்பர் சூப்பர் நீங்க சிங்கிளா இருக்கீங்க, நம்ம யங் சோலும் சிங்கிளா தான் இருக்காரு, பேசாம 2 பேரும் டேட் பண்ணலாமே அப்படி இப்படின்னு பேசும்போது அவங்க ஆர்வமா இருக்காங்க. நம்ம பையன் என்ன பண்றா அப்படின்னா அவங்க மாப்பிள்ள நிறுத்துங்க எங்க அத்தையை பத்தி என்ன நினைச்சீங்க அதெல்லாம் வந்து அவங்களுக்கு செட் ஆகாது, அவங்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையே வேணான்னு சொல்லி நான் சிங்கிளா தான் இருப்பேன் முரட்டு சிங்கிளா தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காங்க, நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க அப்படின்னு இருறா ஏன்டா அப்படின்ட்டு இருங்க. ஆக்சுவலி வந்துட்டு இங்க வந்து மெயினான ஒரு இடம் ஏதாவது இருக்குதா நம்ம வந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்றாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் மெயினா ஒரு கிராமம் இருந்தா அங்க ஒரு சின்ன மேடையோ இல்ல இந்த மாதிரி வச்சிருப்பாங்க நம்ம ஊர்ல, அங்க வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்கும், அந்த ரூம்ல எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்துக்கும் கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அதுவும் இல்லாம நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு பேக்கியாரா ரிலீஸ் ஆகிறதுக்காக எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க போறேன்னு உட்கார்ந்து பார்ட்டி
பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா இவங்க ஒரு கேம் மாதிரி விளையாடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக அங்க வந்து இந்த பட்டர் சொல்லுவாங்கல்ல, வெண்ணெய்னு சொல்லி, அதை வந்து கட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோவை கட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் தான் சொல்றாங்க. கடைசியா வந்து அவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டான் ஒரு வழியா அப்படின்னு சொல்லி அந்த செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபேமிலியையும் கூப்பிட்டு எல்லாருமா சேர்ந்து அதெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேம் மாதிரி, அதாவது எல்லார் கையிலயும் ஒரு நம்பர் கொடுத்துறாங்க, டோக்கன் நம்பர். அது போக அந்த பால்ல வந்து அந்த நம்பர் இருக்கும். ஸோ அதை எடுக்கிறவங்களுக்கு அந்த நம்பர் என்ன கிஃப்ட் சொல்றாங்களோ அந்த கிஃப்ட்டை வந்து பொருளை காட்டிடுவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து எடுக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா எந்த நம்பர் வருதோ அந்த கையில வச்சிருக்க கிஃப்ட் அப்படியே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கையில கிஃப்ட் இருக்கும். முதல்ல வந்து ஒரு லேடிக்கு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு டிவி விழுகும். அதுக்கடுத்து வந்து அப்படியே அவங்களுடைய தங்கச்சியை கூப்பிட்டு வா வா எடுமா எடுமா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கூப்பிடுறாரு. அங்க போனா அந்த பால்ஸ் எல்லாம் போட்டு இவங்க அப்படியே அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க, டோக்கன்ஸ் எல்லாம். அவங்க வந்து அந்த பாலை எடுக்கவும் அதுல வந்து 17 ஒரு நம்பர் இருக்கும். அவங்களுடைய குண்டு லேடி ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஏதோ மேக்கப் கிட்ட ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. ஸோ அதை வாங்கிட்டு அது உட்காந்துறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோட அண்ணன் சொல்றாரு, ஆக்சுவலி இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கு வந்து நம்ம குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்க போறோம். ஸோ அதனால இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து யார் ஸ்பான்சர் பண்றாங்க, நம்மளுடைய பெம்ஜி மேடம். ஸோ அவங்களே எடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே மெதுவா வந்துட்டு அவங்க ஆளோட நம்பரை பாக்குறாங்க. நம்பர் 5 இருக்கும். அப்படியே ரைட்டு அப்படின்ட்டு நேரா உள்ள போனே ஃபர்ஸ்டே அந்த பாலை எடுத்துடுறாங்க. ஏன்னா மறைவா தானே இருக்கு. ஸோ எடுத்துட்டு அப்படியே கையை லேசா அப்படி அப்படியே ஆடிட்டு அப்படியே எடுத்து பார்த்தா நம்பர் 5 அப்படின்றாங்க. ஆனா இங்கதான் ட்விஸ்டா கேளுங்க, நம்ம ஆளுக்கு வந்துரும். எல்லாரும் பாப்பாங்க, என்னடா வாஷிங் மிஷின் யாருக்குடா இவர் யாருக்கோ விழுந்துட்டு இருக்க மாதிரி இருப்பாப்ல. ஆனா அந்த நேரத்துல பக்கத்துல கடி உனக்கு தானே விழுந்துருக்கு, நீ தான் நம்பர் 5 அப்படின்னு அவர் அப்படியே பாக்குறாரு. எனக்காக விழுந்துருக்கு, சரி இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்றாரு. என்னடா சொல்ற, வேணாம் வேணாம், எனக்கு வாஷிங் மிஷின்ல துவைக்கிறதெல்லாம் பிடிக்காது, நான் ஒருத்தன் தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தானே வேணும்னு கேட்டீங்கன்னு சொல்லி அந்த டோக்கனை அவங்க கையில கொடுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாஷிங் மிஷினை வாங்கிறாங்க. இவங்களுக்கும் நம்ம பெம்ஸுக்கோ கடுப்பு, என்னடா அது இவனுக்கு விழுக வச்சா இவன் என்னன்னா தூக்கி கொடுத்துட்டு போறானே அப்படின்னு. அங்க பார்த்தா அவர் அப்படியே மெதுவா நடந்து இவங்க வர்றாங்க. இதுலயும் இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, அவங்க காதுல மைக் ஒன்று மாட்டியிருப்பாங்க. அந்த மைக்கை ஆஃப் பண்ணாம அப்படியே வந்து பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க. இவங்க நேரம் இங்க யோ யங் சோல் நீரியா ஏன் இப்படி பண்ண, ஆக்சுவலி வந்துட்டு உனக்கு தானே வாஷிங் மிஷின் இருந்துச்சு, எதுக்காக நீ அவங்களுக்கு கொடுத்த அப்படின்னா, இல்லம்மா என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்கே, அது நல்லா தானே ஒர்க் ஆகிட்டு இருக்குது, இன்னும் எதுக்கு எனக்கு, அது பழைய மாடல், நான் அதை பார்த்துருக்கேன், அது ஆல்ரெடி வந்து ஷேக்கிங்ல இருக்குது, அதுக்கு நீ இதை எடுத்துட்டு போயிடலாம்ல, இது நியூ மாடல், இதை வாங்கியிருக்கலாம்ல, ஏன் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்தா, இல்ல இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி. ஐயோ என்னதான் பண்றதுன்னு தெரியல, என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவங்க டக்குன்னு ஏயா உனக்கு கொடுத்தா ஏயா அங்க கொடுத்த, உனக்கு இன்னுமா புரியல அப்படின்னு அவர் என்ன அப்படின்னு முழிக்கிறாரு. இவங்க டக்குன்னு இல்ல ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா, நான் திரும்ப சியோலுக்கு போயிட்டு அப்படின்னா ரிட்டர்ன் வர மாட்டேன், அப்படி இருந்தும் எதுக்காக நான் இங்க வந்துகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்ட்டு டக்கு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரி ஓகே நான் ஒரு தடவை சொல்றேன், அதை நல்லா கேட்டுக்கோ, இங்க பாரு எனக்கு உன் மேல ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குது, அதாவது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங் இருக்குது, அதாவது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பட் அவருக்கு வந்து இதுக்கு பதில் என்ன சொல்றதே தெரியல. ஆனா ஒண்ணு இப்ப நான் சொல்றேன், நீ இப்ப சொல்ற பதில் தான், திரும்ப சியோலுக்கு போயிட்டா கண்டிப்பா வர மாட்டேன் இந்த தடவை அப்படின்றாங்க. இப்பதாங்க சரியான காமெடி. என்ன அப்படின்னா இவங்க வந்து கேட்டுட்டு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் அது வந்து அப்படின்றப்ப அங்கிட்ட இருந்து நம்ம ஹீரோவோட அண்ணன் வருவாங்க. பெம்ஜி மேடம் அதாவது வந்து இல்ல இல்ல இருங்க, நான் வந்து யங் சோல்ட்ட பேசிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இந்த மைக் இருக்குல்ல, மைக் இது வயர்லெஸ் மைக், அதுவும் அங்க இருக்கிற பெரிய ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிருந்துச்சா, பட் நீங்க இந்த சுவிட்சை ஆஃப் பண்ண மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால நீங்க பேசினது பூரா எல்லாம் உள்ள கேட்டுட்டாங்க அப்படின்றாங்க. அப்போதான் காட்டுறாங்க அங்க கூட பாருங்க நம்ம ஹீரோவோட தம்பி எதை பத்தி கவலை இல்லாம அவன் பாட்டுக்கு நிம்மதியா இருக்காங்க, ஜாலியா காஃபியை சாப்பிட்டுட்டு இங்க இவங்க பேசுன எல்லாத்தையும் அங்க இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா எவ்வளவு கியூட்டா ப்ரப்போஸ் பண்றான், இவன் என்னடா இப்படி அமைதியா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுட்டு அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல டக்குன்னு நம்ம அத்தைக்கு பயங்கர அவமானமா இருக்கும். அதே நேரத்துல நம்ம தம்பிக்காரன் சொல்லுவா பாருங்க, எனக்கு என் குடும்பத்தை நினைச்சா கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு அங்கிட்டு இருந்து நம்ம ஹீரோட அப்பா, டே யங் சோல் இந்த சான்ஸை விட்டுறாதரா, நல்ல சாய்ஸ் தான்டா, நல்ல பொண்ணுடா, விட்டுறாதரா அப்படின்றாரு. அதே நேரத்துல இங்கிட்டு இருந்த தம்பிக்காரன் பார்க்கணுமே, அத்தை சூப்பர் கடைசியா நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், முடிஞ்சா இப்பயே நாளைக்கு கல்யாணம் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவங்க பார்த்துட்டு ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்கேன்னு குடுக்குன்னு ஓடிடுவாங்க. உடனே அங்க இருக்கிற எல்லாருமே டேய் போடா போய் பின்னாடி போய் சமாதானப்படுத்துறா போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் ஐயோ என்ன பண்றது தெரியல இருக்கும்போது டக்குன்னு அப்புறமே அங்க இருக்கிற ஹீரோட அண்ணன் டேய் போடா முதல்ல ஓடி போய் அவங்கள பிடிச்சி சமாதானப்படுத்துறா போடா போடா ஓகே பண்றா அப்படின்னு அடிச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. அப்படிங்க கட் பண்ணி நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவன் அங்க மீட்டிங் உட்கார்ந்துருக்கான். அந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய லாயர் வந்து சொல்றாரு, சார் ஆக்சுவலி பேக் நான் வந்துட்டு ரிட்டர்ன் அந்த கம்பெனில வந்துட்டு டைரக்டர் போஸ்ட் வேணும் அப்படிங்கறதுக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா என் மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருச்சு, இது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணதா அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக பர்சனல் கமிட்டியை வந்து ரீஅசெம்பிள் பண்ணியிருக்கான். சோ அதனால வந்துட்டு அடுத்து உங்களுக்கு தான் பிரச்சனை வரப்போகுது, சோ உங்களுடைய சேர்மன் போஸ்ட்டுக்கு கூட பிரச்சனை வரும், அந்த அளவுக்கு அவன் வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் அது மட்டும் கிடையாது, நியூயார்க்ல இருக்க எல்பிஜியை கான்டாக்ட் பண்ணியிருக்கான். அங்க இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்க அம்மாவோட அந்த ஓட்டுரிமையை வந்து ரத்து பண்றதுக்காக அவன் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கான், அதுக்காக பேசி வச்சிருக்கான் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோன்னே இது மிகப்பெரிய இஷ்யூவா வரப்போகுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க. நாம வில்லன் அதை பார்த்து எங்க திரும்ப சொல்லு அப்படின்னா, சார் ஆக்சுவலி வந்துட்டு பேக்கியானா வந்துட்டு எல்பிஎஸ் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்கான், அவங்க மூலமா உங்க அம்மாவுடைய ஓட்டுரிமையை ரத்து பண்றதுக்காக எல்லா வேலையும்
பார்த்துட்டான். ரெண்டாவது விஷயம், அவங்க வந்து இப்ப அவங்க இருந்த வரைக்கும் என்னென்னலாம் பணம் வந்து செலவு பண்ணாங்க அப்படின்னு அக்கௌண்ட்ஸ் டீடைல் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அது மட்டும் இல்ல அவங்கள அங்க இருக்கிற போஸ்டிங், அவங்களுடைய ஓட்டுரிமை எல்லாமே பறிக்க விடணும். சோ இது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றான். அவனும் பார்த்துட்டு ஆமால இது சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு ஓகே நான் சொன்ன மாதிரி வந்து 4.2% அந்த ஸ்லஷ் ஃபண்டை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ண சொல்லுங்க பேங்கை கான்டாக்ட் பண்ணி அப்படின்றான். சோ இந்த விஷயம் வெளியே வந்துரும்ல. ஆக்சுவலி வந்து நம்ம ஹீரோயினுடைய அத்தையும் சொல்றாங்க இல்ல இது வந்து 4.2% வந்து அவன் ரிலீஸ் பண்றான் அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்துட்டு நம்ம அவன் அதை வச்சு மாட்ட வைக்கலான்றாங்க. பட் நம்ம ஹீரோ இல்ல அது மட்டும் போதாது, இன்னும் நமக்கு எவிடன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ட்ரைவ் எடுத்து காட்டுறான். சோ இதைத்தான் வந்து நம்ம ஹீரோயினுடைய தம்பி பொண்டாட்டி தூக்கிட்டு வந்திருப்பா. அது என்னடா இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க கட்டுறாங்க அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்திருப்பான்ல, போன் போட்டு மிரட்டி இருப்பாள், அவனுக்கு போய் பணத்தை கொடுத்துட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தோன்னே என்னது இது ஏதோ பிச்சை போடுற மாதிரி போடுற, ஆக்சுவலி வந்துட்டு நான் உன்ட்ட நீ எடுத்துட்டு போன எல்லாத்தையும் கேட்டேன் அப்படின்னா இங்க பாரு எதுவும் என்கிட்ட கிடையாது, இருக்கிறது இதுதான், இதை எடுத்துட்டு கிளம்பு. அது மட்டும் இல்லாம அங்க என் குழந்தை வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்றப்ப என்ன அவசரம் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து பார்க்கும்போது எங்க பென்ட்ரைவ் அப்படின்றா, இங்க பாரு என் லைஃப்ல இருக்கிற சீக்கிரட்டை நீ வெளியே சொல்ல மாட்டேங்கிறது என்ன விஷயம், சோ அதனால அது என்கிட்ட தான் இருக்கணும், அப்பனாதான் எனக்கு சேஃப்டி அப்படிங்கறக்கா நான் வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. ஆனா இதை வந்துட்டு நம்ம ஹீரோ அங்க கொடுக்கும்போது இதை யாரா கொடுத்தா அப்படின்னா அப்ப வந்து நம்ம சோஜி பேரை சொல்லும் போது அவ கொடுத்தாளா அப்படிம்பாங்க ஹீரோயினுடைய அம்மாவும். இங்க பார்த்தா இங்க தாங்க நம்ம ஹீரோயினுடைய தம்பி வந்து ஒரு ஹீரோ மாதிரி நடந்திருப்பான். என்ன அப்படின்னா இவளை வந்துட்டு லாக் பண்ணிட்டு நான் வந்து திரும்ப உன்னை கூட கூட்டிட்டு போலாம் நினைக்கிறேன் அப்படின்னா டேய் விட்றா என்னடா பேசுற அப்படின்னு டோரை திறக்க முயற்சி பண்றாங்க. பட் திறக்க முடியல, அவன் லாக் பண்ணிட்டான். டேய் வண்டியறா அப்படின்னு எடுத்துட்டு கரெக்டா கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா அவங்க வந்து டேய் விட்றான்னு கத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த கேப்ல கரெக்டா பின்னாடி கண்ணாடியை வந்து உடைச்சு ஒரு கல்லு விழுகும். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய தம்பி அங்க வருவான். அவன் சைக்கிளே ஓட்ட தெரியாத இன்னைக்கு பார்த்தா சைக்கிள் அவ்வளவு வேகமா வருவான். இவனோட விட்றான்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது அவன் ஒரு பக்கம் துரத்திட்டு வரான். இவங்க ஏற வண்டி எடுத்துட்டு வேகமா போடான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்னன்னா ஒரு பக்கம் தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இவன் இப்படி துரத்திட்டு வரானா அந்த நேரத்துல கரெக்டா வந்து ஒரு ட்ரெயின் கிராசிங் மாதிரி போடுவாங்க சிக்னல். சோ அங்க வந்து லாக் ஆயிருவாங்க. சரி அவன் பின்னாடி வல்லையில அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா டக்குன்னு நம்ம சைக்கிளை தூக்கி முன்னாடி விட்டு நிப்பான். இப்போ என்ன அப்படின்னா இவன் இறங்கி வந்தவன் கடற்கரை அங்க இருக்கிற டிரைவரை பிடிச்சி வெளியே வந்துரு அப்படிமா. ஆனா அந்த நேரத்துல டிரைவர் டக்குன்னு வெளியே வந்தவன் இவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் ஆல்ரெடி பாக்ஸிங்ல கத்துக்கிட்டு இருந்திருப்பான். பட் இருந்தாலும் டக்குன்னு அடிக்க வராது. அவனை போட்டு பொலன்னு பொளந்துருவாங்க. பொளந்து படுக்க வச்சு அடி உரிச்சு எடுத்துறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா பாக்குறான் அங்க வந்து தான் பொண்டாட்டியை வந்து கடத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃபை மஸ்ட் மீட் பண்ணது, அது போக வந்து அவ கூட இருந்த நினைவுகள், சந்தோஷமா இருந்த நினைவுகள் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டே இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோட அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இங்க வர்றா நம்மளோட எனிமியை நம்ம என்னைக்குமே குறைச்சி எடை போடக்கூடாது, அதே நேரத்துல நம்மளுடைய எனிமி நம்மளை குறைச்சி எடை போட்டான்னு தெரிஞ்சா அவனுக்கு நம்ம யாருங்கிறத காட்டணும், அதுவும் இல்லாம உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் நீ பொறுமையா தான் ஃபைட் பண்ணணும், ஆனா உனக்கான நேரம் வரும்போது தான் உன்னுடைய வேகத்தை காட்டணும் அப்படிம்பாங்க. ஆல்மோஸ்ட் இவங்க அடிச்சுட்டு கிளம்பும் போது இவன் காலை பிடிச்சிட்டு இருப்பான்ல, இது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அப்படி பாப்பானல பார்த்துட்டு சரட்டுன்னு எந்திரிச்சு அவனை வயித்துல ஒரு குத்திட்டு டப்புன்னு எப்பயும் பாக்ஸிங் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி சரட்டுன்னு விலகி வர்ற 2-3 பேரை அடிச்சு அந்த வில்லனையும் போட்டு அட்டி அடிச்சு உரிச்சு எடுத்துருவான். சோ இவன் அடிச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபைட் பண்ணனால ஒரு வேகம் எல்லாத்துலயும் பண்ணிருப்பான்ல, அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், கேரா இருக்கும், டப்புன்னு மயக்க முட்டை கீழே விழுந்துருவான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவனை பிடிச்சிட்டு இருந்தவன் கையை கடிச்சு போட்டு டக்குன்னு டே சோஜு என்னாச்சுடா அப்படின்னு குடுக்குன்னு ஓடி வந்து தூக்கி மாடியில போட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. டே சோஜு முழிச்சு பாடுறா அப்படின்னு. அந்த நேரத்துல அங்கிட்ட பின்னாடி கூடி நம்ம ஹீரோட அண்ணன் அவர் ஃப்ரெண்டு வந்துருவாங்க. 2 பேரும் வரும்போது நம்ம ஹீரோட அண்ணன் அப்படி வந்து தம்பி அப்படின்னு தட்டிட்டு வச்சு பொலந்து கட்டிடுவாப்ல. எல்லாரும் சாக்காய் பார்ப்பாங்க. இப்பதாங்க நம்ம ஹீரோட அண்ணன் ஃபைட் பண்றத பாக்குறோம். சும்மா சொல்லக்கூடாங்க, வச்சு டக்குன்னு வாட்டி நறுக்கி எடுத்துறாப்ல அவனை. அந்த நேரத்துல அவர் ஃப்ரெண்டு வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணி எல்லாம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணிடுறாப்ல. டக்குன்னு அவங்க ஒரு மாதிரி அழுதுகிட்டே என்னை விட்டு போயிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவங்க டேய் தயவுசெய்து என்னை விட்டு போயிடாதரா, உண்மையிலே நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டா, என்னை விட்டு போயிடாதரா அப்படின்றப்ப அப்படியே மெதுவா கண்ணை திறந்து ஐ லவ் யூ டூ டார்லிங் அப்படிமா இவங்களும் பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த சீன்ல இவன் ஹீரோ ஆயிட்டாங்க. செம்மையா சொல்லக்கூடாதுங்க. அதாவது வந்துட்டு தான் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்ப நிக்கிறான் பாருங்க, இவன் தான் உண்மையான ஹஸ்பண்ட். அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஆக்சுவலி லிஃப்ட்ல இருந்து வருவாங்க. வரும்போது டக்குன்னு ஒரு இடத்துல ஜர்க்காவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ நின்னுட்டு இருப்பாரு. ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரியா ஜர்க்காவாங்க. நம்ம ஹீரோயின் டக்குன்னு லிஃப்ட்டுக்குள்ள ஓடி போய் டக்குன்னு டோரை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா. அப்புறம் ஆமா ஒரு சரி நான் எதுக்கு இவனை பார்த்து பயப்படணும், ஆக்சுவலி நான் தானே சிஇஓ, அவன் ஜஸ்ட் டைரக்ட் தானே, விடு பாத்துக்கலாம், என்ன இருந்தாலும் நமக்குள்ள இந்த பயம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டோரை ஓபன் பண்ணி வந்து நம்ம ஹீரோ இருக்க மாட்டாரு. சரி போயிட்டான் போல இருக்குன்னு அவங்க அங்கிட்டு கூட போகும்போது பாத்தீங்கன்னா முக்குல நின்றுட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல டப்புன்னு மூலையில. இவங்க பார்த்துட்டு ஒரு செகண்ட் அப்படி ஜர்க்கானே ஆக்சுவலி நான் உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச உட்காடுறாங்க. ஆனா இதெல்லாம் செம்ம காமெடியா இருக்குங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபீலிங்கோட பாத்துட்டு இருப்பாங்க, நம்ம ஹீரோயினி ஏன்டா உட்காந்து பேசுறோங்கிற மாதிரி. அதாவது எதுவுமே தெரியாம உட்காந்துருக்காங்களா. நம்ம ஹீரோக்கு புரியுது இவங்களுக்கு வந்து எந்த நினைவுகளும் இல்ல அப்படிங்கறனால அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலி என்ன விஷயம், எதுக்காக நீங்க இங்கே ஒர்க் பண்றீங்க திரும்ப அப்படின்றப்ப இல்ல இதுதான் என்னோட வேலை. இல்ல ஆக்சுவலி வந்து நீங்க பாருங்க உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஆகி திரும்ப டிவோர்ஸ் ஆயிருச்சு. சோ எனக்கு உங்களை பிடிக்காதுங்கிறது ஆரம்பத்துல இருந்தே தெரியுதுல, எதுக்காக திரும்ப இங்க நீங்க வேலைக்கு வரணும், இங்க வேலைக்கெல்லாம் வர வேணாம், முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலையை விட்டு வேமா குயிக் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா எனக்கு உங்களை வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிற
இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்றாங்க. பட் இவங்க வந்து இல்ல எனக்கு வந்து நீ எந்த சுச்சுவேஷன்ல இருக்குன்னு புரியுது, பட் வந்து கூடிய சீக்கிரம் உனக்கான அந்த நினைவுகள் வரும்னு நான் நம்புறேன் அப்படின்றப்ப, இங்க பாருங்க திரும்ப வந்து எனக்கு ஞாபகம் வந்தாலுமே என்ன வரப்போகுது, நீங்க பண்ணதுதான் தெரிய போகுது. அது மட்டுமா நான் கஷ்டத்துல இருக்கும்போது என்னை விட்டுட்டு ஓடினவர் தானே நீங்க, தயவு செய்து இனிமே வந்து என் மூஞ்சில முழிக்காதீங்க. இப்படி இவங்க சொல்லும்போது டக்குன்னு அவர் இல்லகையான் அப்படின்னு இங்க பாருங்க என்னோட பேரை சொல்லாதீங்க, ஜஸ்ட் கால் மீ மேடம் ஓகே அப்படின்றாங்க. அவர் அப்படியே பாக்குறாரு, எனக்கு எல்லாம் நல்லா புரியுது அப்படின்னு. இல்ல எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்ல, தயவு செய்து இங்க இருந்து வேலையை விட்டு கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போகும்போது அவங்களோட ஹேண்ட் பேக் வந்து அங்க ரோட்ல மாட்டிக்கும் சேர்ல. இவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ஹீரோ தான் பிடிச்சிக்கிறாரு, என்ன பண்றீங்க நீங்க, இங்க பாருங்க மிஸ்டர் பேக்கேனோ, முதல்ல வந்து விடுங்க என்னோட பேக்கை விடுங்க அப்படிங்கும்போது அவர் அப்படியே பாக்குறாரு என்னடா இது அப்படின்னு. அங்க பார்த்தா சேர்ல மாட்டிருக்கோம். இவங்க என்ன நீங்க கொஞ்சம் கூட ஜென்டில்மேனாவே நடந்துக்கவே மாட்டீங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க அப்பதான் திரும்பி பார்ப்பாங்க, இவர் அப்பதான் அங்க இருந்து எந்திரிச்சு நிற்பாரு. அப்படியே பார்த்து ஐயோ அப்படின்ட்டு இவர் மெதுவா அதை எடுத்து கொடுக்கும்போது அவர் கையிலே இருக்குமா டப்புன்னு புடிங்கிட்டு அவங்க பாட்டுக்கு பேசாம போயிடுவாங்க. அங்கிட்டு போய் ஐயோ அசிங்கமா போச்சே, இவன் முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. மறுநாள் காலையில நம்ம ஹீரோயினி வேலைக்கு கிளம்பும்போது பாத்தீங்கன்னா அவங்க அனுப்பிச்ச டைரி இங்க வந்திருக்குது. சோ அது வந்து பாக்குறாங்க, ஏதோ கொரியர் இருக்கு, ஆஹா இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணலான்னு போகும்போது நம்ம வில்லியோட கையால் வந்துடுறாங்க. ஏய் ஹேயான் எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லி வேமா கட்டி பிடிக்கும் போது ஒரு நிமிஷம் தள்ளி நில்லுங்க, என்ன விஷயம் அப்படின்றாங்க. ஏமா என்னமா இப்படி சொல்லிட்ட, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருந்தோம் மறந்துட்டியா அப்படின்னு அப்படியே இவங்களை பிளேட்டை மாத்த ட்ரை பண்றாங்க. பட் அவங்க வந்து எனக்கு அப்படி ஒன்றும் ஞாபகம் இல்ல, தயவு செய்து விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினிக்கு வந்துட்டு ஒரு அக்வாரியம்ல இருந்துட்டு நீங்க இந்த இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கீங்க இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும். இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனே மேடம் உள்ள போங்க அப்படின்றாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம தலைவர் ஹீரோ நிப்பாப்ல. இவங்க பார்த்துட்டு இது நீ பார்த்த வேலை தானா அப்படின்னு. இல்ல இது நான் பார்த்த வேலை இல்ல, எனக்கு மெசேஜ் வந்திருக்கு பாரு அப்படின்னு தூக்கி காட்டுறாரு போனை. சோ இங்கதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், நம்ம ஹீரோயினிக்கே வந்து அவங்க பண்ண ஒரு வேலை இப்ப வந்து அவங்களுக்கு யூஸ் ஆகுது. அவர் தூக்கி காட்டும் போது என்னது இது உண்மையிலேயே நம்ம டீம்ல இருந்து அனுப்பியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அங்க அப்படியே வந்துட்டு அவர் போனை உள்ள வைக்கும் போது அங்க ஒரு வீடியோ பிளே ஆகுது. சோ இந்த வீடியோ பாருங்க செம்மையா இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயினிக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகி போச்சு. சோ அதை வந்து செலிப்ரேட் பண்ற விதமா தான் இங்க வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினி ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து வீடியோ பேசி அதை ரெடி பண்ணி 10 வருஷம் கழிச்சு பாக்குற மாதிரி. சோ அதுதான் இங்க நடக்குது. இவங்க வந்து நிக்கும் போது அந்த வீடியோ பிளே ஆகுதுல, இங்க என்ன நடக்குது அப்படின்னா நம்ம ஹீரோயினி கல்யாணத்தப்ப எடுத்திருப்பாங்க அந்த வீடியோவை. சோ அதைத்தான் பிளே பண்றாங்க. சோ அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்காரு, நம்ம ஹீரோயினி சந்தோஷமா இருக்காங்க, மொத்த குடும்பமும் சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினிக்கு சந்தேகம் வந்துருது, என்னது அவன் பிடிக்காம தானே கல்யாணம் பண்ண சொன்னா இங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தேகமாவே இருந்தாலும் நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப ஆர்வமா அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அங்க அப்படியே டக்குன்னு ஒரு செகண்ட் ஆஃப் ஆகி அங்க அப்படியே நம்ம ஹீரோ பேசுறாரு. ஹே गाइस எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ஓகே இப்போ என் டைம் பேசுறேன்னா அது போக என் பொண்டாட்டிட்ட தான் பேசுறேன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 10 வருஷத்துல வந்து என்னவா வேணாலும் மாறி இருக்கலாம், எவ்வளவு சண்டைகள் எவ்வளவு கொஞ்சல்கள் நடந்திருக்கலாம். சரி அப்புறம் கேட்க மறந்துட்டேன், எத்தனை குழந்தைங்க, ஒன்னா ரெண்டா, எப்ப இருந்தாலும் வந்து எனக்கு கவலை இல்ல, என் ஹேயான் என் கூட இருக்கா, அது மட்டும் எனக்கு போதுமானது அப்படின்றாரு. அது போக வந்துட்டு டிவோர்ஸ் ஆயிருக்காது நம்புறேன், ஏன்னா டிவோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ இத கேட்டனே அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் ஆகும்போது நம்ம ஹீரோ ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுறாரு. என்னடா அது இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி அப்பயும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. ஏய் எப்படி இருக்கீங்க गाइस, நல்லா இருக்கீங்களா. ஆக்சுவலி சொல்ல போனா 10 வருஷம் ஆகி போச்சு. இந்த 10 வருஷத்துல நீங்க இப்ப சொல்ல போனா ரொம்ப பிஸியா தான் இருந்திருப்பீங்க, இல்லன்னு சொல்ல, இருந்தாலும் இது ஒரு சின்ன சந்தோஷத்திற்காக ஓகேவா. ஃபர்ஸ்ட் நீங்க தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, அதனாலேயே நான் இந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து 10 வருஷம் கழிச்சு பார்க்கணும் அப்படின்னு. அது மட்டும் இல்ல என்னானாலும் சரி என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில என்னோட பேக் என் கூட இப்பயும் இருக்கான்னு தான் நான் நம்புறேன், இருப்பான்னு எனக்கு தெரியும். சோ ஓகே என்ஜாய் பண்ணுங்க இன்னைக்கு நாளை பூரா அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆயிருது. நம்ம ஹீரோயினிக்கு ஒரே டவுட், என்னடா அது இவ்வளவு சந்தோஷமா நம்ம பேசியிருக்கோமே, இது எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம அவங்க ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல அப்படியே லைட் எல்லாம் ஆன் ஆனோடனே அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து சார் நீங்க தானே பேக் ஏறணும் அப்படின்னா, ஆமா இந்தாங்க சார் ஃப்ளவர் அப்படின்னு கொடுக்குறாங்க. என்னமா அப்படின்னா இல்ல ஆக்சுவலி வந்துட்டு மேடம் தான் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்க எப்பமா அப்படின்னா அவங்க கேட்கறாங்க, ஆக்சுவலி இதெல்லாம் எப்ப நடந்தது மேடம், இது நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் புக் பண்ணிட்டீங்க, இந்த டேட்ல இந்த நாள்ல இந்த அக்வாரியம் ஃபுல்லா உங்களுக்கு தான் சொந்தம், சோ நீங்க வந்து சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த ஃப்ளவர்ல வந்து ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அதை எடுத்து அப்படியே பாக்குறாரு. ஆக்சுவலி செல்லம் இந்த உலகமே வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சிருக்கு, சோ நம்ம இப்ப வரைக்கும் சந்தோஷமா தான் இருப்போம் நான் நம்புறேன் அப்படின்னு எழுதிருக்கு. சோ இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி வந்துட்டு நான் கிளம்புறேன், எனக்கு இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, நம்ம ஹீரோயின் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும் போது அந்த கார்டுல வேற ஒரு மேட்டர் எழுதிருக்கு, அப்படியே வாங்கி பாக்குறாங்க, இது என்னோட கையெழுத்தாச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலி பேக் ஏனோ என்னோட மெமரி எல்லாம் நான் இந்த நேரத்துல மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். சோ எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நம்ம ரெண்டு திரும்ப ஒரு தடவை கல்யாணம் பண்ண அதே வெட்டிங் ட்ரெஸ் போட்டு அந்த ஞாபகங்கள் எனக்கு வேணும், கூட நான் சந்தோஷமா இருந்த நினைவுகள் திரும்ப எனக்கு வேணும் அப்படின்றாங்க. சோ இதை எழுதி பார்க்கும்போது என்னடா அது சாத்தியமே இல்ல, என்னை சீட் பண்ணிட்டு போன உன்னை எப்படி நான் திரும்ப கல்யாணம் பண்ணணும்னு யோசிச்சேன் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. பட் இந்த விஷயம்லாம் எப்படா எழுதியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஆபரேஷனுக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாங்க, அந்த ஃப்ளவர் கொடுக்கறது பிளஸ் இந்த லெட்டர் எல்லாம் எழுதி வச்சது. ஹீரோயினி ஆச்சரியமா இருக்கும்போது இல்ல ஆக்சுவலி வந்துட்டு ஒன்னு தெரிஞ்சுக்கோ ஹேயான், நீ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுவா, ஆனா இப்போ உனக்கு சர்ஜரி நடந்ததுக்கு அப்புறம் அந்த யோன்சன் சொன்ன எல்லாத்தையுமே நம்பிட்டு அது எல்லாமே உண்மை, நீ எப்படி
நம்புன சொல்லு பாப்போம். நீ யோன்சோனை மட்டும் இல்ல யாரையுமே நம்ப வேணாம். உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய், அதை யோசி. ஏன் அதை யோசிக்கவே மாட்டேங்கிற? நீ இன்னும் மூளையில இருக்கிற மெமரியை மட்டுமே யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோவோட கையில அடிபட்டு இருக்கும்ல, நான் சொன்னேன்ல கண்ணாடி உடைச்சாரு, அந்த அடி வந்து அப்படியே இருக்கும் அந்த தழும்பு. சோ அதை பார்க்கும்போது ஆல்ரெடி அவன் சொல்லியிருப்பான்ல நம்ம யோன் வந்து இல்ல இந்த மாதிரி கார் கண்ணாடி உடைச்சேன் அதனால அடிபட்டுருச்சுன்னு, அது அப்படியே ஞாபகம் வரும்போது ஆனா என்ன இவன் கையில அடி இருக்கே. நம்ம ஹீரோயின் எங்க எதுவுமே சொல்லாம இங்க நேரா நம்மளுடைய யோனை பார்க்க தான் வர்றாங்க. அங்க பார்த்தா அவன் வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானா. அந்த நேரத்துல கரெக்டா வந்துட்டு இவங்க வந்து உட்காரும் போது என்னமா என்னாச்சு அப்படின்னு, இல்ல ஆக்சுவலி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் தான் வந்தேன், ஆனா நீ என்னடா குடிச்சுக்கிட்டு இருக்க, ஆக்சுவலி வந்துட்டு கொஞ்சம் மனசு சரியில்லாதான், சரி ஓகே உனக்கு ட்ரிங்க்ஸ் வேணுமா சொல்லு நான் எடுத்துட்டு வரேன். இல்ல இல்ல வேணாம் அப்படின்னு, சரி எனக்கு வந்து நான் போய் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுவான். அப்படி போகும்போது முன்னாடி அந்த ஐபேட வச்சுட்டு போயிடுவான், சாரி டேப். அந்த டேப்ல பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஏதோ ஒரு இது பிளிங்க் ஆகும். இவங்க அப்படியே பார்ப்பாங்க, அவன் இல்ல அப்படின்னு எடுத்து பார்ப்பாங்க. அப்ப வந்து இவங்க வீட்டுல கேமராஸ் எல்லாம் வச்சிருப்பான்ல, அது எல்லாமே வந்துட்டு அங்க இதா இருக்கும். அது போக இவங்க தாத்தா கூட இவங்க அம்மா பேசியிருப்பாங்கல்ல, சோ அது எல்லாமே வந்துட்டு அங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த ரெக்கார்டையும் பார்த்துருவாங்க தாத்தா கூட அம்மா பேசினதையும். சோ இவங்களுக்கு அப்பதான் புரியுது ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அவன் வரும்போது அதை ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. வந்தவன் சும்மா இருக்காம இங்க பாரு ஹேயான், நம்ம ரெண்டு பேரும் ஸ்டேட்க்கு போயிருந்தா என்ன அப்படின்னா, என்ன புரியல ஆக்சுவலி வந்துட்டு உன்னையும் வந்துட்டு ஃபேமிலியே வேணான்னு சொல்லிட்டாங்க, என்னையும் வேணான்னு சொல்லியிருக்காங்க, நம்ம எதுக்காக இன்னும் கொரியாலே இருக்கணும், சொல்ல போனா நம்ம நம்மளுடைய பாதையை பார்த்து போலாம்ல அப்படின்றப்ப அவங்க அப்படியே பாக்குறாங்க. இல்ல இத பத்தி வந்து நம்ம நாளைக்கு பேசுவோம், நீ குடிச்சிருக்க நாளைக்கு குடிக்காம இரு, நாளைக்கு வந்து பேசுறேன் அப்படின்றப்ப சரி ஓகே நீ ஏதோ கொஸ்டின் கேட்க வந்து கேளு அப்படின்னு கையை பிடிக்கிறான். பட் அவங்க வந்துட்டு நம்ம யோனுடைய கையை பாத்துறாங்க, அதுல வந்து அடி இல்ல, டக்குன்னு இல்ல எனக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு, நாளைக்கு நம்ம எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வரவும் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பேக் ஹேனோட பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க செக்ரட்டரி நானுக்கு போன் அடிச்சு, ஹே செக்ரட்டரி நான் தான் ஹயான் பேசுறேன், ஆக்சுவலி என்னுடைய பழைய போன் வந்து தொலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து பேக் ஹேனோட நம்பர் வேணும் கொஞ்சம் அனுப்புறியா அப்படின்னானே. ஓகே மேடம் அப்படின்னானே, சரி ஓகே எனக்கு டெக்ஸ்ட் பண்ண அப்படின்றாங்க. அவங்கள அனுப்பிச்சோன்னே இந்த நம்பர் எடுத்து கால் பண்ணி நம்ம ஹீரோட்ட பேசுறாங்க. ஹலோ மிஸ்டர் பேக் ஹேனோ, ஆக்சுவலி நான் ஹயான் பேசுறேன் தெரியுது சொல்லு அப்படின்னோடனே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. பட் அவர் வந்து என்ன சொன்னான்னு தெரியல, ஓகே அப்புறமே பேசலாமே அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு வைக்கும்போது அந்த காலையில அந்த பார்சல் அங்க அப்படியே இருக்கும். சோ அதை எடுத்து பாக்குறாங்க, ஆஹா இது காலையில இருந்ததுல நம்ம பார்க்கவே இல்ல அப்படின்னு அதை ஓபன் பண்ணி அந்த டைரியை பாக்குறாங்க. என்னடா இது எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதுவா அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறதா அதுல எழுதியிருக்காங்க. ஆக்சுவலி இங்க பாரு ஹேயான், நீ இதை படிக்கிற அப்படின்னா சர்ஜரிக்கு அப்புறம் படிக்கிறேன்னு அர்த்தம். இப்போ உன்னுடைய நினைவுகள் எல்லாத்தையுமே இழந்திருப்ப, நானும் ஹேயான் தான் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. சோ நீ வந்து லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்ட, அதாவது முக்கியமானதுங்கிற விட உன்னோட மொத்த மெமரி காணாம இருக்கும். ஆக்சுவலி உனக்கு ஒரு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு, சொல்லப்போனா அப்பா அம்மா உன் தம்பின்னு எல்லாருமே நல்லவங்க தான். உன்னுடைய கல்யாண வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ஒரு அழகான பையனை பார்த்த, அவனையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவனுடைய பேர் தான் பேக் ஹேனோ. உன்னுடைய 3 வருஷம் 4 வருஷம் கல்யாண வாழ்க்கைங்கிறது ரொம்ப சூப்பரா போச்சு. அந்த அழகான நினைவுகள் என்னென்ன இருந்துச்சோ எல்லாத்தையுமே இப்படி அழகா எழுதி வச்சிருக்காங்க. சோ அதை அழுதுகிட்டே தான் எழுதியிருப்பாங்க அவங்களும். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு இல்ல நீ இல்லனா என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த விஷயத்தை எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி நீ சாகுற மாதிரி தான் இருந்த, ஆனா உன்னோட புருஷன் பேக் ஹேனோ இருக்கான் பாத்தியா, அவன் பார்த்த வேலை தான், அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஆக்சுவலி நான் சாக போற கடைசி நேரத்துல தான் பொண்டாட்டியை சாக கொடுக்க கூடாது, சாவுக்கு விட்டு கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப போராடி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சான். சோ அதனாலதான் இந்த சர்ஜரி நடக்குது, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ மறந்துடாத அப்படின்ற மாதிரி எழுதி வைக்கிறாங்க. சோ அது எல்லாத்தையுமே இவங்க படிக்கிறாங்க. இவங்க படிக்க படிக்க அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்கல்ல, அங்கே அப்படியே இவங்க அழுகிற மாதிரி காட்டுறாங்க. அதுல சொல்லிருக்காங்க ஆக்சுவலி நான் இன்னும் பேக் ஹேனோ கூட தான் வாழ ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் படிச்சு பார்த்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அங்கே வந்துட்டு சொல்லியிருப்பாங்களா அந்த லக்கி ஜாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே திரும்ப அந்த பக்கங்களை திருப்பும் போது அதில் போட்டிருக்குது ஆக்சுவலி இந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த டைரியை படிக்கும்போது. ஆனால் நீ எல்லா மெமரி மறந்துருப்பல, அதனால வந்து பேக் ஹேனோவை எங்கெல்லாம் சந்திச்ச, எப்படி நீங்க ரெண்டு பேர் லவ் பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணோம் நம்ம அப்படிங்கிற எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. அது ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எழுதியிருப்பாங்க ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஹீரோயினி சொல்லியிருப்பாங்கல்ல அந்த மொட்டை மாடியில் வந்துட்டு ஒரு ரக்கூன் இருக்கு அப்படின்னு, அதையும் போய் கூப்பிட்டது. அது போக வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினியை கார்ல இருக்காங்கன்னு நினைச்சு அந்த கார் கண்ணாடி உடைச்சிட்டு அவர் உட்கார்ந்து அழுதுருப்பாரு, அந்த சீன் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காங்க ஒண்ணு விடாம. சோ இது எல்லாத்தையும் படிச்சோன்னே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து ஒரு இதாயிரும்ல, ஐயோ நம்ம எவ்வளவு பெரிய தப்புட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க அழுதுகிட்டு. இப்ப நம்ம ஹீரோயினி அங்க கிளம்பி அழுதுகிட்டு கிளம்பி ஓடி போய் கார் எடுத்துட்டு அப்படியே போறாங்க. அப்படி போறப்ப என்னை மன்னிச்சிரு பேக் ஹேனோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்பயாவது எனக்கு இந்த உண்மை தெரிஞ்சு மன்னிச்சிடுற பேக் ஹேனோ அப்படின்னு சொல்லிட்டே வர்றாங்க. சோ அவங்களுக்கு ஒரு வழியா தன்னுடைய உண்மையான காதலை கண்டுபிடிச்சிட்டே அப்படிங்கிற சந்தோஷத்திலையும் அழுதுகிட்டே வர்றாங்களா. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க கார்ல ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணிருப்பாங்களா வில்லன், அது வந்து பிளிங்க் ஆகுது. என்னடா போன் எடுத்து பார்க்கும்போது அவன் வந்து அவுட்டர்ல போய்கிட்டு இருக்கா அப்படின்னு டக்குன்னு இவன் ஒரு வேலை பார்த்து வச்சிருவான். இங்க நம்ம ஹீரோயினி ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்னோ விழுந்துகிட்டு இருக்கும். டக்குன்னு அவங்க வந்து ரோடுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க, நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்கிட்டு இருந்து ஹேயான் ஒன்னும் அவசரப்படாத பொறுமையாரு வர 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 அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நிக்கிறாரு. சோ ரெண்டு பேரும் ஆப்போசிட் நின்னு பாக்குறாங்க. நம்ம ஹேயான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நம்ம ஹீரோயினியும் நம்ம ஹீரோவும் ரோட்டுக்கு ஆப்போசிட் நின்னுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நடக்கிறதுக்காக ரெட் லைட் போட்டாங்களே கிராஸ் பண்றதுக்காக அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல தான் கரெக்டா ஒரு பஸ் வரும். அங்கிட்டு நம்ம ஹீரோயினி என்னை மன்னிச்சிரு பேக் ஹேனோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு பஸ்
பஸ் அங்கிட்டு குறுக்க வந்து நிக்குங்க. அந்த பஸ் போனதுக்கு அப்புறம் பாக்குறாரு நம்ம ஹீரோயினி ஆளை காணோம். என்னடா ஆச்சு அப்படின்னு குடுகுடுன்னு ஓடி போறாரா இல்லையா, டக்குனு ஒரு கார் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு தூக்கி போட்டுருது. சோ ஆள் அப்படியே ஸ்பாட்ல மயக்கமாயிடுறாரு ரத்த வெள்ளத்துல. சோ நம்ம ஹீரோயினிய யாரோ கடத்திட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டாங்க. இதோட இந்த எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. அப்புறம் நாளைக்கு இதை விட இன்ட்ரெஸ்டா இருக்க போது நம்ம ஹீரோ பொழைக்க போறாரா, நம்ம ஹீரோயினிக்கு என்ன ஆச்சு எல்லாத்தையுமே நாளைக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.